இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தமது விருந்தோம்பும் குணத்தாலும் பிறரை கனம் பண்ணும் சுபாவத்தினாலும் உலகமெங்கும் மிகவும் அறியப்பட்டவர். ஒருபோதும் அவர் தம்மை மற்றவர்களில் இருந்து வேறுபட்டவராக காண்பித்ததே இல்லை. மற்றவர்களை வேறுபாடாக எண்ணினதும் இல்லை. ஒருமுறை அவர் அலுவலர் ஒருவரோடு உலாவிக் கொண்டிருந்த போது தம்மை மிகுந்த மரியாதையோடு வாழ்த்தின ஒரு கருப்பின பிச்சைக்காரனை அவர் கண்டார். அவர் அவனிடம் திரும்பி தம்முடைய தொப்பியை கழற்றி அவனுக்கு மரியாதை செலுத்தினார். அருகில் இருந்த அந்த அலுவலர் மிகுந்த ஆச்சரியத்தோடு ஆப்ரஹாம் லிங்கனிடம், ஆடை கூட சரியாக இல்லாத அந்த பிச்சைக்காரனுக்கு உங்களுடைய தொப்பியை கழற்றி ஏன் மரியாதை செலுத்தினீர்கள் என்று கேட்டார். அதற்கு ஜனாதிபதி லிங்கன் புன்னகைத்தவாறே அவரிடம், மற்றவர்களை மதித்து கனம் பண்ணுகிறதில் என்னை எவரும் முந்திக் கொள்வதையும் என்னை விட யாரும் உயர்ந்து நிற்பதையும் நான் ஒருபோதும் விரும்புவதில்லை என்று பதிலுரைத்தாராம். பிரியமானவர்களே, நாம் கூட மற்றவர்களை மதித்து கனம் பண்ணுகிறதற்கு முந்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணுவாயாக என கர்த்தர் கூறுகிறார். நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் பிறரை மதிக்கும் தன்மை, மரியாதை செலுத்தும் தன்மைகள் குறைந்து குடும்பத்தில் வயதான பெற்றோர்களை உதாசீனப்படுத்தும் தன்மைகள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெற்றோரை, பெரியவர்களை, முதிர் வயதானவர்களை கனம் பண்ணும் போது நாம் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். ரோமருக்கு பவுல் எழுதும் போது, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என கூறுகிறார். விதவைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, ஏழைகளையும் கூட கனம் பண்ண வேண்டும். ஆக மொத்தத்தில் பேதுரு வேலைக்காரர்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் எனவும், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் சமுதாயத்தில், சபையில் ஒருவரையொருவர் கனம் பண்ண முந்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தினீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, அவ்விதமான ஒரு தாழ்மையின் குணத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. மேட்டிமைகள் அகன்று தாழ்மையின் எண்ண வரும்போது மற்றவர்களை கனப்படுத்தக்கூடிய அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே பெருகும் என்பதை நாங்கள் அறிந்து, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கனம் பண்ணுகிறதில் நாங்கள் முந்திக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, யாரையும் ஆண்டவரை பகைக்கவோ கசப்பான எண்ணங்களை கொள்ளவோ கூடாது ஆண்டவரே. அந்த குணங்களை எல்லாம் அப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக அவர்களை எண்ணி கனப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.